6 மாசத்துல கலைஞ்சிரும் பாரு. என்னடா இது 6 மாசத்துல கலைஞ்சிருமா? எங்க பேசியிருக்காங்க தெரியுமா? புதுமண தம்பதிகளின் இல்லற வாழ்க்கைய ஆரம்பிக்க போகும்போது, இந்த ஒப்பாரி முன்னேற்ற கழகம் தலைவர் போய் அங்க பேசியிருக்காரு. அந்த பொண்ணு மாப்பிள மனசு எப்படி வேதனைப்பட்டுருக்கும். இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. அதுல எலக்ஷன்ல அ யாரு நிக்கணும்? இடைத்தேர்தல்ல யாரெல்லாம் போட்டியிடணும்? நீங்க எங்களுக்கு எந்த விதமான, எந்த அளவுக்கான சப்போர்ட் பண்றீங்க? அப்படின்றத பத்தி நமது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஆலோசனை பண்ண காத்திருக்காங்க. அதே மாதிரி இதுல நாங்க கூட்டணியில உங்களுக்கு வர முடியாதுப்பா. நாங்க உங்களுக்கு ஆதரவு தான் குடுத்துருக்கோம். எங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும். ஆனா இடைத்தேர்தல்ல நாங்க அ திமுகவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்க போறோம் அப்படின்றதுனால, இந்த கூட்டணி கட்சிகளோட பொதுக்கூட்டத்தில நாங்க கலந்துக்க இயலாது அப்படின்னு சொன்ன யார் அந்த கட்சி? ஏன் இப்படி சொன்னாங்க? அதை பத்தியும் பார்ப்போம். அதுபோக இன்னும் கைது வரிசையில அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் நம்ம வெற்றி தலைவர் அவர்கள் ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க? அப்படின்ற ஒரு கேள்வியோட போய்க்கிட்டு இருக்குன்னா, அந்த கேள்விக்கான ஒரே ஒரு பதில் ஆட்டோகிராஃப்க்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த மேலிடம் எது? ஏன் இன்னும் அவங்க அந்த பேப்பர்ல கையெழுத்து போடாம இருக்காங்க? ஏதாவது இருக்குமோ? அப்படின்னு கேட்க தோணுது. ஆனா நம்ம இவ்வளோ தூரம் அண்ணன் சீமானுக்கு அண்ணன் சீமானா? ஐயோ! கருமம்டா கருமம். அது குருமா இல்லை கருமம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவர் ஏன் இப்படி ரூ. 2,00,00,000 காரா? ரூ. 3,00,00,000 காரா? புதுசா வந்திருக்காம்ல. எதுக்கு? யார் வாங்கி குடுத்துருப்பா? அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கும்போது, பலார்ன்னு வந்துச்சு ஒரு நினைவு. ஓ! இருக்குமோ? திராவிட கடப்பாரையை அதாவது சொல்லுவார்ல, திராவிட கல்லறைகளை நான் அ கடப்பாரை எடுத்துட்டு போயி அதாவது திராவிட கல்லறைகளை வந்து இவரு ஒரு கடப்பாரை எடுத்துட்டு போயி தோண்டி வெளியில எடுத்துருவேன்னு சொல்லி வீரவசனம் பேசுனதுனால, பயந்துட்டு கார் வாங்கி குடுத்துட்டாங்களா? இந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்ற மாதிரியான இந்த வீடியோவ பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம வீடியோவுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட பொதுக்கூட்டம் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். இன்னைக்கு மக்களுக்கான அரசா, மக்களோடு மக்களா பயணிக்கக்கூடிய தலைவர்கள்ல இன்னைக்கு விஜய் அண்ணா நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர். லாவண்யமற்ற ஒரு அரசியல் தலைவரா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அதப்போல கட்சியில இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்கள், அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து, எம்.எல்.ஏக்கள்ல இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் கடுமையான உத்தரவுகளால் சொ சாட்ட எடுத்து சொலட்டிட்டு இருக்காரு. ஆட்சினா இப்படிதான் இருக்கணும். அரசுனா இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. சரண் அப்படின்ற ஒரு அமைச்சர் கூட செய்யாத குற்றத்துக்காக இன்னைக்கு செமையா எடுத்து அந்த திமுக ஐடி லிங்க் எந்த அளவுக்கெல்லாம் உருட்டு புரட்டுகளோட உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? எந்த மாதிரியான வார்த்தைகள மீடியா முன்னால விடணும். மீடியாக்கள சந்திக்கிறத கொஞ்சம் தவிருங்க அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதுதான் ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க. கல்வித்துறை அமைச்சர் கூட என்னங்க மீடியாலலாம் நிறையா பேசிட்டே இருப்பாரு. இப்ப அவரோட பேச்சே வர்றதில்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சில வார்த்தைகள் வெட்டி, ஒட்டி, திரித்து மக்கள் முன்னால் காட்டப்படுறதுனால, அது கட்சிக்கும், கட்சி தலைமைக்கும் பெரிய தலைவலியா போகுது அப்படின்றதுனால, இந்த ஒரு அன்பு கட்டளைய கட்சி நிர்வாகிகளுக்கு குடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்லங்க. ஸ்ட்ரிக்ட்டாவே ஆர்டர் போட்டிருக்காரு. தயவு செஞ்சு அவன் வாய தொறந்து ஏதாவது பண்ணி தொலைஞ்சிராதீங்க அப்படின்ற மாதிரி. அது ஒரு நல்ல செயலா எடுத்துக்கிட்டாலும், இன்னைக்கு உங்க கட்சியில இருக்க நீங்க இன்னும் நிறையா திட்டங்களுக்கு என்னப்பா ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க. அந்த ரூ. 2,500 நீங்க, அது நீங்க, இது நீங்க அப்படின்ற கேள்விகளும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக வாக்குறுதிகள் குடுத்தது குடுத்தது தான். திருப்பி எடுக்கிறதில்ல. குடுத்த வாக்குறுதிகளை வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் காப்பாற்றுவார். அது உங்களுக்கான அரசு, உங்க அரசு. இது மக்களுக்கான அரசுங்க. இது வந்து வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கான அரசு கிடையாது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. மக்கள் பிடிச்சு ஆசைப்பட்டு எனக்கு இவர் தான் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி வாக்களித்த ஒரு அரசு. அப்படிங்கும்போது அது மக்களை ஏமாத்துற அரசா இருக்காது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒயின் ஷாப்பெல்லாம் வந்து என்னப்பா மூடிட்டே வர்றீங்க, வருமானமெல்லாம் ரொம்ப கம்மியாகுமே அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. மணமகிழ் மன்றம் அப்படின்ற அந்த அப்ரூவ்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கான தொகை 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. முதல்லலாம் 15,000 குடுத்து 10,000 குடுத்தாங்கன்னா, ஒரு அப்ரூவ்டு குடுத்துருவாங்க. மணமகிழ் மன்றம் நடத்திக்கலாம். ஒயின் ஷாப், பார் எல்லாம் நடத்திக்கலாம். அங்க பெரிய லெவல்ல வசதி படைத்தவர்கள் வந்து அங்க செலவு பண்ணிட்டு போவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 1,00,000 மேல இப்ப டெபாசிட் கட்டணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அதெல்லாம் வந்து ஏழைகளுக்கானது இல்ல. வசதி படைச்சு வசதியா இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த இடத்துல தான் அத அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேத்து ஒரு கண்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான அந்த இலவச பயணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இலவச பயணம்னு சொல்லக்கூடாது. அந்த டிக்கெட்டுகள பெண்களே இல்லாத பஸ்ஸுல கிழிச்சு, கிழிச்சு எறிஞ்சிட்டு போறாரு. அது சைட்ல அந்த படத்த அந்த அந்த டிக்கெட் கிழிச்சு எறியப்பட்ட அந்த ஒரு நிகழ்வ மட்டும் நான் வீடியோல
ஒரு ஸ்டில் போடுறேன் பார்த்துக்கங்க. இப்படி இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் ஏன் இப்படி பண்றாங்க? பெண்களோட இலவச டிக்கெட்டுகள கிழிச்சு எறிஞ்சுட்டா காசு கேட்க மாட்டாங்க. நம்ம கணக்கு காமிச்சுட்டு போயிரலாம். அது அரசுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துறாங்க. இந்த தீவி அதாவது என்ன சொல்றது? திருட்டு திராவிட கும்பல் சார்ந்த நடத்துனர்கள் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா வெளியில வந்து இவங்க பூரா என்ன பண்றாங்க? டிக்கெட்ட கிழிச்சு வெளியில எறிஞ்சிட்டு அரசுக்கு இழப்பை ஏற்படுத்துறாங்க. பெண்கள் பயணம் செய்யாம அவங்களுக்கான அ அந்த நடத்துனர் சீட்ட வந்து கிழிச்சு வெளியில போட்டுட்டு அவங்க பயணிச்சாங்க அப்படின்ற மாரி பொய் கணக்கு காட்டுறது நேத்து அம்பலமாயிருக்கு. இந்த மாதிரியான மிக கேவலமான செயல செஞ்சுகிட்டு இருக்கிற இந்த திருட்டு திராவிட கும்பலோட கைக்கூலிகள் அரசு ஊழியர்களா அங்கொன்றும் இங்கொன்றுமா பணிபுரிஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா தண்டனை கிடைக்கும் அப்படின்றத மறந்துறாதீங்க. இது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிடையாது, அரசு கிடையாது. இது தமிழக வெற்றி கழக அரசு. 2வது இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். கல்யாண வீட்டுக்கு போனா ஒப்பாரி. கருமாதி வீட்டுக்கு போனாக்க கக்க கக்கன்னு சிரிப்பு. இந்த ஒரு சரவணன் ஒருத்தர் இருப்பாப்புல இதுல போய் அ அதாவது மத்திய தொலைக்காட்சி அவங்கள்ட்ட போய் பேட்டி குடுக்குறேன்டான்னு போய் டிபேட்ல உட்காந்து கக்க 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 கக்கன்னு சிரிச்சு கேவலப்பட்டு வந்தாருல்ல. அவரு மாரி ஆட்கள் இருக்கிற இந்த கட்சியில. கிழவி வீட்ல போனா சிரிக்கிறாய்ங்க. கல்யாண வீட்டுக்கு போனா ஒப்பாரி வைக்கிறாய்ங்க அப்படின்னு மொத்தத்திலே இப்போ ஒப்பாரி கழகம் வந்து ஓமுக அப்படின்ற பெயரோட இன்னைக்கு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. முன்னாள் எம்எல்ஏ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்த போயிட்டு அங்க போய் சொல்றாரு, "ஆறே மாசம் தான் கலைஞ்சிரும்." இல்லைன்னா நாங்க கலைச்சிருவோம். சண்டாளைங்களா! கலைஞ்சிரும், கலைச்சிரும் அப்படின்னு சொல்றது எதுன்னு திருத்தம் அர்த்தம் திருத்தமா சொல்லி தொலைங்கய்யா. அந்த பொண்ணு மாப்பிள்ளை மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், வேதனைப்பட்டுருக்கும். பொண்ணு மாப்பிள்ளைய போயி நீடூழி வாழணும், வம்சம் விருத்தி பெறணும், நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. நீலாம் ஒரு பெரிய மனுஷனாய்யா? அங்க போய் கலைஞ்சிரும், கலைச்சிருவோம். 6 மாசத்துல கலைஞ்சிரும். எதுயா கலைஞ்சிரும்? எனக்கெல்லாம் இடிய தூக்கி போட்ட மாரி எனக்கே இருந்துச்சு. அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்ன நெனச்சிருக்கான்? 6 மாசம் அவைங்க பக்கு பக்குன்னே குடும்பம் நடத்தணுமய்யா! இதெல்லாம் உங்களுக்கு நாகரிகமா இருக்கா? அசிங்கமா இல்லையா? ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்த போறீங்கன்னா, வாழ்த்தணும். வாயார வாழ்த்தணும். மனசார வாழ்த்தணும். அத விட்டுட்டு 6 மாசம் தாண்டி கலைஞ்சிரும். கலைச்சிருவோம். நீங்க அவ்வளோதான் முடிஞ்சுச்சு உங்க ஜோலி. அடுத்து அ ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கைது நடவடிக்கைலாம் அப்படியே இருக்கு என்ன? என்னாச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கேட்குறீங்க. நான் அதுக்கான விடை சொல்லிர்றேன். அந்த கைது நடவடிக்கையை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காரு நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். கரூர் செல்றதுக்குள்ளே செந்தில் பாலாஜிய தூக்கி உள்ள வச்சுட்டு தான் போகணும் அப்படின்றது தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் கரூருக்கு போகாததுக்கு காரணம், அந்த தீய சக்தியின் தீவிரமா செயல்பட்ட ஒரு நபர தூக்கி உள்ள வைக்காம, அவர் கரூர் மக்கள சந்திக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி அருண் அவர்கள் அத முன்னெடுத்திருக்காரு. கூடிய விரைவில் நம்ம செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார். 11ஆம் தேதிக்குள்ள இவர் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதுக்கான கையெழுத்து மட்டும் இன்னும் நம்ம ஆளுநர் கையெழுத்து போடலைன்னு ஒரு தகவல் வருதுங்க. ஏன் இவர் கையெழுத்து போடல? ஒருவேளை இருக்குமோ? இருக்கும்ங்க. ஏன்னா, வர 29ம் சரி, இடைத்தேர்தலும் சரி, இவர்கள் இணைந்து பணிபுரியலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் போய்க்கிட்டு இருக்குன்னு பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. தண்ணிக்குள்ள தானே போட்டோம், வெளியிலயா வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆல்ரெடி கசிஞ்சிருச்சு. நீங்க எந்த விதமான திருட்டு நாடகங்கள் ஆடினாலும், அது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்கலாம் இருக்கோம். கண்டிப்பா மக்கள்ட்ட சொல்லிருவோம் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா சொல்லிர்றோம். இவங்க 29 எலக்ஷன்லயும் சரி, வருகின்ற இடைத்தேர்தல்லயும் அனைத்து கட்சிகளுக்குமான பொது வேட்பாளர்கள நிறுத்தி களம் காணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வுல தான் இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு கூட ஒரு தொகுதியில அது உண்மைதாங்க. நான் கூட அவர் என்ன அவ்வளோ மானங்கெட்டவரா? அப்படியெல்லாம் போயிருவாரா? அப்படின்லாம் வீரவசனம் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கேவலமா இருக்கு. இவரு முழுக்க முழுக்க போயி அங்க ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா வசதி வருது, வாய்ப்பு கிடைக்குது, பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு நினைக்கிறவன் தானே அரசியல்வாதி. மக்களுக்கான தலைவரா யார் இருக்கா? நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா மட்டும் தான் இருக்கிறாரு. இவனுங்கள மாரி காசுக்காகவும் என்னத்தையோ தின்னு தொலைவோம்டா அப்படின்னு நினைக்கிற தலைவரா நம்ம தலைவரு. அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கான அரசா, மக்களோடு மக்களா பயணிக்கக்கூடிய நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை எப்பவுமே யாரும் கை விட்டுறாதீங்க. அவர விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையே நாசமா போயிரும். இனி மீண்டும் ஒரு முறை இவங்க கையில நம்ம சிக்கணும் அப்படின்னா, நம்மலாம் இந்த நாட்டுல வாழ்றதுக்கே அருகதையற்றவங்களா போயிருவோம். ஏன்னா, நம்மளும் நெறையா பேசிட்டோம். செம்ம கடுப்புல வருவாய்ங்க. அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம துளியளவு குடுக்கக்கூடாது. தலைவர் விஜய் அண்ணா மேல நீங்க நம்பிக்கை வைங்க. ஆனா விஜய் அண்ணா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க பார்த்து, பார்த்து நிறுத்தி எங்கள் முன்னாள் வேட்பாளரா அறிமுகப்படுத்தின அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களாண்ணா? அப்ப நீங்க அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை அவ்வளவுதானா? தயவு செஞ்சு அண்ணா, நாங்க உங்கள எந்த அளவுக்கு நம்புறோமோ, அந்த அளவுக்கு நீங்க நிறுத்தி அந்த வேட்பாளர்கள நம்புங்க. உங்க தம்பிகள நம்புங்க. அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. மதிப்புக்குரிய அமைச்சர் சரத் அவர்கள தப்பா நினைக்காதீங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார். அவர நான் பார்த்தது கூட இல்ல. அவரோட பழக்கவழக்கங்கள் எனக்கு தெரியாது. நான் வச்சிருக்க ஒரே நம்பிக்கை எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா. நீங்க நிறுத்தின வேட்பாளர் தப்பானவரா இருக்க மாட்டாரு. தவறு செய்ய மாட்டாரு. நிச்சயமா நம்புங்க. அவர் மேல நடவடிக்கை எடுத்து இந்த திருட்டு கும்பலின் அந்த பிரஷருக்கு கட்டுப்பட்டு அவர ஏதாவது பதவி கிதவின்னு நீக்கிட்டீங்கன்னா, உங்கள சாவடி அடிப்பாங்கண்ணா. தயவு செஞ்சு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். உங்கள் வாக்கு உங்களுக்கு நாங்க செலுத்தினோம். சரத்துக்கோ
மற்ற எம்எல்ஏக்களுக்கும் நாங்க வாக்கு செலுத்தல. அப்படிங்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏவும், ஒவ்வொரு அமைச்சரும் சிஎம் விஜய் தான். அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி தப்பு பண்ணுவாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க தப்பு பண்ண மாரி ஆயிரும்னா, தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. இவனுங்க இப்படிதான் கத்திட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு நேத்து கத்தல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயும் கத்தியிருக்காய்ங்க. ஜெயலலிதா அம்மா காலத்திலயும் கத்தியிருக்காய்ங்க. இவங்களுக்கு கத்துறதே என் பொழப்பு. அந்த அரசியலோட பயணிச்ச எங்கள மாரி ஆட்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். உனக்கு கத்தி கத்தியே எல்லா மண்டையும் குழப்புவாய்ங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பேப்பர்லாம் வாசிக்க தெரியாத நேரத்தில அந்த கட்சிக்காரங்க சொல்றத வாசிச்சு சொன்னத தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அங்கிருந்து வந்து டெல்லியிலேருந்து வந்து இங்க மொழிபெயர்ப்பாளரா ஒருத்தர் வந்து ராஜீவ்காந்தி இதத்தான் பேசுனாங்க, இந்திரா காந்தி அம்மா இதத்தான் பேசுனாங்க அப்படின்னு இவங்க மொழிபெயர்ப்பாளர் சொன்னத தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப தான் தெரியுது இவனுங்க பூரா திருட்டு பயலுக, திருட்டு கும்பல், பொய்யா சொல்லியிருக்காய்ங்க அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். உத்தம புத்திரனா, உறுதியான அரசு குடுக்கக்கூடிய வெற்றி தலைவர் விஜய் அண்ணா வாழ்க! அவரது தமிழக வெற்றிக் கழகம் மென்மேலும் வளரணும். ஏழைகளுக்கான அரசா நீடிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். இணைந்திருப்போம் என்றும். இது உங்கள் ஆர்கே அரசியல் 2.0. நான் உங்கள் ஆர்கே. இந்த நாள் இனிய நாள். இனிவரும் நாட்களும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் நமக்கும் இனிதான நாளாகவே அமையும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வணிகன் பூங்குன்றனார் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற மகிழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில். தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ ஆன் பண்ணி வைங்க. போட்டு விடுங்க. நல்லது கெட்டத சொல்லுங்க. வீடியோல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மாத்திக்குவோம். நன்றி, வணக்கம்.